எலியாவிடத்தில் பேசுவார் என்று சொன்ன பொழுது எலியா உடனே பெரும் காற்று அடித்த உடனே காற்றிலிருந்து அவர் பேசப் போகிறார் என்று நினைத்தான். அக்கினி வந்த உடனே அக்கினியிலிருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அக்கினியின் மூலமாய் பேசியிருக்கிறார். முச்செடியிலே மோசேக்கு, பெருங்காற்றின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார். செங்கடலை 2 பிளந்தார், காடைகளை கொண்டு வந்து போட்டார். இப்படியெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நாம அனுபவங்களையும் அது என்ன சொல்லுவோம், லாஜிக்னு சொல்லுவோம். லாஜிக்கை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது லாஜிக் இல்லைங்க, இது நடக்கிறதுக்கு லாஜிக்கே கிடையாது, சான்சஸ் கிடையாது, இது நடப்பதற்கு ஒரு உத்தரவாதமே கிடையாதுங்க, அதெல்லாம் தெர் இஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நான் போன வாரம் கூட சொன்னேன், ஒரு மரம் விதை போட்டு கனியாகணும்னா 5-6 வருஷம் ஆகணும். ஆனால் ஆரோனுடைய கோல் ஒரு ராத்திரியிலேயே துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி தந்தது என்று வாசிக்கிறோம். தேவனால் கூட அது ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் எலியாகிட்ட காற்றிலிருந்து பேசல, அக்கினியிலிருந்து பேசல, மெல்லிய சத்தம், இறைச்சலுக்கு பிறகு ஒரு அமைதி உண்டாச்சு. அதுல மெல்லிய, அப்பதான் எலியா நினைச்சா, ஓஹோ, நம்ம நினைக்கிறபடி மாத்திரம் கர்த்தர் பேச மாட்டாரு, அவர் எப்படி வேணாலும் பேசுவார். சில நேரம் அமைதியா இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசி ஆவியிலே ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தர் பேசுவார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். கர்த்தரை துதிக்கும் போது அவர் பேசுறார். நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 4 சொன்னது போல, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னது போல, ஆவியும் நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்து துதிப்பது என்பது ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். தேவன் எப்படியெல்லாம் பேச முடியும் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். அந்த அனுபவ அறிவை விட்டு அதுவும் ஒரு வகையில் நமக்கு உதவி செய்தாலும், அதை விட தேவன் நம்மோடு விட தினந்தோறும் பேச விரும்புகிறார். அதுதான் ஜெபம். காலையில் எந்திரிச்சவன கர்த்தர்கிட்ட பேசுங்க. குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டலாம் நம்ம பேசுறோம் இல்லையா, நமக்கு பிரியமானவங்ககிட்டலாம் மணிக்கணக்கா பேசுறோம். என்றைக்காவது நம்ம கர்த்தரிடத்துல மணிக்கணக்கா பேசியிருக்கிறோமா? சில நேரத்தில் என் நண்பர்கள் நைட்டு 10-10:30 பொண்ணு பண்ணுவாங்க. 45 நிமிஷம் 55 நிமிஷம் போகும், யோ டைம் ஆயிடுச்சு வைங்கய்யா அப்படின்னு சொல்லுவேன். மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவரிடத்துல பேசியிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல யோசிப்போம். சில நேரம் அமைதியா இருங்க. சும்மா இருப்பதே உங்கள் பலன். ஏசியா 29 நினைக்கிறேன். அது சொல்ற, சும்மா இருப்பதே உங்கள் பலன். அப்படின்னா என்ன? வெட்டியா வேலை இல்லாம சோம்பேறியா இல்லை, சில நேரங்கள் அமைதியா இருக்கணும். கர்த்தர் பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. அவர் நிச்சயம், அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். உங்களுக்கு தெரிந்த ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர், காயப்படுத்தப்பட்டவர். ஆண்டவரே நாங்க நினைச்சோம் தேவன் உண்மை அடிக்கிறார். இல்ல ஆண்டவர், எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் நீ வாதிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையிலே சுமந்ததப்பா. உம்முடைய சரீரங்களிலே காயங்கள், தழும்புகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த தழும்புகள் இன்றைக்கும் எங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, தெய்வீக சுகத்தை கொடுக்கிறதப்பா. அந்த தழும்புகள் இன்றைக்கும் நீர் சரீரத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சரீரம் மகிமை அடையவில்லை. நீர் வானத்திலிருந்து வந்த சரீரம், தேவனுக்குரிய சரீரமாகவே இந்த பூமிக்கு வந்தீர். தேவனுடைய ரூபமாயிருந்தும் ஆண்டவரே நீர் அப்பா சோத்திர சமமாய் கொள்ளையாடின பொருளாய் நாம் மனுஷ ரூபமாய் நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர் அப்பா. சிலுவை பரியந்தம் எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நீர் சிந்தினீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்பு தாயின் அன்பை காட்டிலும், தகப்பனின் அன்பை காட்டிலும், கணவன் மனைவி பிள்ளையுடைய அன்பை காட்டிலும், உற்றா உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு கூட மாறி போய்விடும்.
நான் நீரோ மாறாதவர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மாறவே மாறாதப்பா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் நீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டவர் நீர், எங்களுக்காக பலியானீர் ஆண்டவரே. ஓ பரிசுத்த தேவன், உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நீர் கடந்து வந்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர் அப்பா. ஓ நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ செய்ய ஒருவனும் தடை செய்ய முடியாது ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. உம்முடைய ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவையே எங்களுக்கு நீர் வார்த்தையாய் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஓ அந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சுதந்திரர்கள் அப்பா, உம்முடைய எல்லா சொத்துக்களுக்கு வாரிசுதாரர்கள், உரிமைதாரர்கள் ஆண்டவரே. வானமும் பூமியும் உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக சிருஷ்டித்தீர். எங்களுக்காகவே சூரியனை உண்டாக்கினீர், சந்திரனை உண்டாக்கினீர், நட்சத்திரங்களை உண்டாக்கினீர், மரம் செடி கொடி மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் இந்த மனிதனுக்காக உண்டாக்கினீர் ஆண்டவரே. ஓ நதிகளை உண்டாக்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே திரளான மச்சங்களை உண்டாக்கினீர் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே மனிதனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. எவ்வளவு நல்ல தேவனப்பா. அன்றைக்கு நீர் படைத்த பொழுது ஒரு மனிதனை உண்டாக்கினீர். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 800 கோடி பேர் இருக்கிறாங்க. நீர் ஒரு மனிதனுக்காக அன்றைக்கு உண்டாக்கல. இனி வரப்போகிற இன்னும் 1000 கோடி வந்தாலும் அத்தனை பேருக்கு வேண்டிய ஆகாரத்தை தரத்தக்க அளவுக்கு நீர் பூமியை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. கடலை ஆசீர்வதித்திருக்கிறீர், வானத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்பா. இது ஒன்றே போதும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை. அந்த தேவன் எங்களுக்காக மனுஸ்வரூபமானீர், எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. நீர் பலியாடாக மாத்திரமல்ல போக்காடாகவும் மாறினீர் ஆண்டவரே. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓமக்கு ஸ்தோத்திரம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசரேம் தும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே அதிசயமே அதிசயமே. ஆராதனை விதரப சந்தரபரியந்தரபா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அவர் ஒருவரே நல்ல தேவன், நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே 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 ஆராதனை ஆராதனை மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. ஈசோ புல்லால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். இரத்தத்தால் என்னை கழுவும் இன்றே சுத்தமாவோம். உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உன் திருவார்த்தையினா. ஆமென் ஆமென். பனி போல வெண்மையாவோம் ஐயா உன் திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மாறாயன் நேசருக்கே. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. ஆமென் அல்லேலூயா. நல்லவரே நன்மை நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை
நல்லவரே நல்லவரே ஆராதனை 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 ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே படைத்தவர் ஆராதனை விதரப சந்தரபரி அந்தரபரதாய ஆராதனை தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஈசோப்புங்கிற செடியினுடைய சாறை வைத்து அழுக்குகளை நீக்குவார்கள். ஆனால் இன்றைக்கு உம்முடைய ரத்தம் எங்களுடைய பாவங்கள் செக்க செவேர் என்று இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறது. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டீர், முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிந்து விட்டீர் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை பாவங்களை பார்த்தால் நாங்கள் உமக்கு முன்பாக நிலை நிற்க முடியாதப்பா. உம்முடைய பரிசுத்த ரத்தம், உம்முடைய பரிசுத்தம் எங்கள் மேல் இருப்பதினாலே, உம்முடைய நீதி எங்கள் மேல் இருப்பதினாலே ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் மேன்மையிலோருமாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். இது உம்முடைய கிருபை அப்பா. அதில் நாங்கள் நிலைத்திருக்க, அந்த நீதிமான்களை நிலைத்திருக்க, பரிசுத்தவானாய் நிலைத்திருக்க விசுவாசத்தை எங்களுக்குள்ளே துவக்கின ஒரு முடிக்கிற ஒரு நீரே. அந்த விசுவாசத்திலே நாங்கள் நீடித்து நிலைத்திருந்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் ஆண்டவரை நடக்க அதை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை ஆவியானவர் நீர் அபிஷேகித்து தருவீராக. என்னுடைய அறிவோ என்னுடைய மூளையோ என்னுடைய விருப்பமோ வெளிப்படாமல் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த சில மாதங்களாக தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் என்ற தலைப்பிலே நாம் தேவனை குறித்து கற்று வருகிறோம். அதிலே 2-3 வாரங்களாக இந்த பயமாகிய தீமையிலிருந்து கர்த்தர் எப்படி நமக்கு நன்மையை தருகிறார், அந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலையாக்குகிறார், எப்படி இந்த உலகம் முழுவதும் பயத்தின் ஆவி ஆளுகை செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட பேப்பர்ல பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல இந்த தலிபான்கள் அரசு வந்ததுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் மட்டும் பயப்படலையாம், ஐநா கவுன்சிலே பயப்படுது. ஏனென்றால் அந்த ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு தீவிரவாதிகள் உருவாக்கப்படுவார்கள், பயங்கரவாதிகள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் பேரே பயங்கரவாதிகள். சொந்த நாட்டிலேயே கொண்டு வச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு நாடு இப்படி மாறினால எல்லாம், அதுல முக்கியமா இந்தியா பயப்படுது, அமெரிக்கா பயப்படுது. அப்போ இந்த பயத்தை கொண்டு உலகத்தை ஆளுகிற ஒரு சக்தியாக பிசாசு இருக்கிறான். ஆனால் தேவன் விசுவாசத்தை கொண்டு நம்மை நாமே ஆளுகை செய்யும்படி நமக்குள்ளே அந்த ஆற்றலை வைத்திருக்கிறார். பிசாசு எதையாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். கடந்த வாரம் பார்த்தோம், ஆதாமை தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனால் உண்டாக்கப்பட்டான், தேவனாவனு முகமுகமா பேசினான். யோசித்து பாருங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம தேவனை பாடி ஆராதிச்சு அதன் மூலம் ஆவியில தான் தொடர்பு கொள்றோம். அன்னைக்கு ஆதாம் நம்ம எப்படி நேருக்கு நேர் பார்த்து பேசுறோமோ அதுபோல ஆண்டவரோட பேசியிருந்தானா. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய அந்த திவ்ய தரிசனம், அந்த அவருடைய திவ்ய வார்த்தைகள். இன்றைக்கு நம்ம வேதத்தின் மூலமாக, சில நேரம் சொப்பனத்தின் மூலமாய், சில நேரம் ஊழியக்காரர்கள் பண்ணுகிற பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் பேசுகிறார். ஆனா அன்னைக்கு முகமுகமா பேசினார்.
ஆனா அதுல இருந்து ஆதாம் பாருங்க, ஆதாம திசை திருப்பி விட்டான் பிசாசு. எப்ப ஆண்டவர் வந்தாலும் தைரியமா போய் ஆண்டவரே என்று வரவேற்கிற ஆதாம் இன்றைக்கு பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆனா அவனுக்காக ஒரு பாவம் அறியாத ஒரு மிருகத்தை கர்த்தர் முதல் கொலையே யார் தான் செஞ்சது? ஆண்டவர் தான் செய்கிறார். ஒரு மிருகத்தை அடிச்சாரே, அது வரைக்கும் ஒரு ஜீவராசியும் மறிக்கலையே. ஆதாமுக்காக அது என்ன மிருகன் போடல, தோளுடைகளை உண்டு பண்ணினார். கர்த்தரே தோளுடைகளை அப்படித்தானே போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் படிச்சீங்கன்னா ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோளுடைகளை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தார். அப்புறம் தான் காயின் வந்து ஆபேலை கொல்றான். அதுக்கப்புறம் தான். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டா கூட, பயந்து ஒழிச்சுக்கிட்டா கூட, அவனுக்காக அவனுடைய பாவ பலியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு பரிகாரத்தை செலுத்துவதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் பாவிகளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர்களுக்கு தேடி வருகிற தேவன். அவர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன். அவர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது தன் பிள்ளையாக மறுபடியும் அவருடைய ஸ்தானத்தில் நிற்க வேண்டும், ராஜாக்களாய் ஆளுகை செய்ய வேண்டும், இந்த பூமியிலே அவர்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எங்க ஓடினாலும் சரி, என்ன தப்பு தண்டா பண்ணாலும் சரி, கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். இப்ப ஆதாம் பயந்து ஒழிச்சுக்கிட்டான், அவனுக்காக ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அடுத்து யாக்கோப்பை பார்த்தோம், தன் சொந்த அண்ணனுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்காக கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை, இஸ்ரவேல் தேவனுடைய பிரபுவா மாத்தினார். ஒரு எத்தனை ஓடனா திரும்பி வரும்போது பிரின்ஸ் ஆஃப் இஸ்ரேல். மூன்றாவது மனுஷனை பார்த்தோம், மோசையை பார்த்தோம். மோசையை ஒருத்தர் கொலை பண்ணிட்டு நாட்டை விட்டே ஓடினான். எதை விட்டு ஓடினா? நாட்டை விட்டே ஓடினாங்க. திரும்ப அந்த நாட்டுக்கே அவனை தேவனாக்கி, அந்த நாட்டு ராஜாவுக்கே தேவனாக்கிட்டார். எப்படி பயத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கி அவர்களை உயர்த்துகிறார் பாருங்க. அடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி. ஏசபேலுங்கிற ஒரு ராணிக்கு பயந்துக்கிட்டு சூழச்செடியில போய் படுத்துக்கிட்டார். ஆனா ஆண்டவர் அவனை கொண்டு ராஜாக்களையும் தீர்க்கதரிசியில உருவாக்குகிற அபிஷேகத்தை கொடுத்தார். இன்றைக்கு சொல்றேன், ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க பயத்துக்குள்ள இருக்கலாம். கடன் பிரச்சனை என்ற பயம், வியாதி என்ற பயம், குடும்பத்துல கணவன் மனைவி சில காரியங்கள், பிடிக்காத காரியங்கள் செஞ்சு அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயம், இப்படி பல பயங்களை பிசாசு கொண்டு வந்துகிட்டே இருப்பான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நம்புங்கள், இயேசுவிடத்திலே வாருங்கள். யாக்கோப்பை குறித்து ஏசாயா சொல்றாரு, நீ ஆறுகளை கண்டு பயப்படாது, தண்ணீர்களை கண்டு பயப்படாது, அக்கினியின்னு என்ன பண்ணப்பட்டாய், வேகாதிருப்பாய். ஏசாயா 43 நினைக்கிறேன், அது படிங்க. ஏசாயா 43 1-2 படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே. நல்லா கவனிங்க, சிருஷ்டிப்பு வேற, உருவாக்குகிறது வேற. யாக்கோபு சிருஷ்டித்தாரு, ஆனா இஸ்ரவேலை உருவாக்கினார். இது ஒரு பெரிய பிரச்சனை, அதை இன்னொரு நாள் பேசுறேன். சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது. பார்த்தீங்களா? பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறோம். மனுஷன் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறான், சூரியன் சந்திரன்ட்டு. ஆனா அதுக்கு ஆண்டவர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? நட்சத்திரம். எல்லாத்துக்கும் பேர் என்னதான்? நீங்க சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சூரியன் என்னதானா? ஒரு ஸ்டார் தான். ஸ்டார்ஸ் குடும்பம் தான் ஃபேமிலின்னு தான் சொல்றாங்க. ஸ்டார் குடும்பத்தில் பெரிய ஸ்டார், அதுக்கு சூரியன் பேர். மனுஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை வைக்கிறான். யோசித்து பாருங்க, ஆதாம் அன்னைக்கு அவ்வளவு மிருகத்துக்கும் பேர் வச்சிருக்கிறான், அவ்வளவு செடி கொடிகளுக்கும் பேர் வச்சிருக்கிறான். அவன் வச்சதான் இன்னைக்கு இருக்குது. நான் யோசிப்பேன், எப்படி யானைக்கு பூனைன்னு பேர் வச்சிருந்தானா என்ன ஆயிட்டு இருக்கும்? பூனை தான் இன்னைக்கு யானை ஆயிருக்கும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நமக்கு யானைனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க ஒரு நாள் ஊட்டிக்கு போய்கிட்டு இருந்தோம், ராத்திரில போக வேண்டியதாச்சு. அப்பவே சொன்னாங்க 8 மணிக்கு மேல போகாதீங்க, யானைகள் வரும்னு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணி தாண்டோம், யானை நல்லா செம்மண் அள்ளி மேல போட்டுக்கிட்டு ரோட்ல நிக்குது. அப்படியே எங்களுக்கு காருக்குள்ள இருந்தாலும் அப்படியே ஏன்னா திடீர்னு ஒரு யானை இருந்தா பயமா, கூட்டமா இருந்தா பிரச்சனை இல்லையா, ஒத்த யானையா இருக்கிறதா வெறி பிடிச்சி தெரியுமா.
அப்போ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, அது போயிடும் அப்படின்னேன். என்ன அப்படி சொல்றீங்க? நான் பாஸ்ட், நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளை சொல்றேன். அப்புறம் மற்றவங்களாம் பயந்துக்கிட்டு கார் லைட் அமர்த்திட்டு கார் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கதவை திறந்து ரெடியாக ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நான் சொன்னேன், நீ இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சிரு. யானை வாட்டு போயிடுச்சு. அப்போ யானைக்கு பேர் வச்சாம பாருங்க. அப்பவே அவன் அதை வந்து யோசிச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க மனுஷனுக்கு. இன்னைக்கு எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் பண்றான். நம்ம ஆனா என்ன பண்றோம்? ஆவியில இட்லியையும் கொழுக்கட்டையும் வெந்துகிட்டு இருக்கோம். அவன் ஆவியில என்னென்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். சோத்திரம். அப்ப நன்றா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பயத்திலிருந்து இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். அப்ப எதுலயோ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. சிக்கல்னா என்ன தெரியுங்களா? இந்த பாத்தீங்கன்னா எங்க பசங்க இந்த மைக்கு ஒயர்களை எல்லாம் அது மைக்கை எடுத்து நீட்டும் போது தான் எல்லாம் சிக்கலா இருக்கும். இங்கிட்ட ஒருத்தன் இழுப்பான், அங்கிட்ட மைக்கை பிடிச்சி இழுப்பான், நடுக்குள்ள முடிச்சு விழுந்துட்டு கிடக்கும். அது மாதிரிதான் சிக்கல். அதை அழகா எடுத்து வைக்கணும், சுத்தி வைக்கணும். நம்ம தான் அதை செய்யணும். நம்மளே சும்மா அந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு அப்படி வச்சுட்டா சிக்கல் தான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து உனக்கு கொடுத்திருக்கிற ஞானம், உனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை வைத்து நீ சிக்கி கொள்ளக்கூடாது. உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவர் உன்னை காப்பார். எப்படி காப்பாரு? அப்பப்போ வந்து உன் காலை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அதையும் செய்வார், தேவைன்னா செய்வார். சின்ன பிள்ளைங்களை நம்ம தூக்கி விடுறோம், பெரிய ஆளை தூக்கி விட முடியுமா? அவனா தான் எழுந்திருக்கணும். அப்போ எப்படி தூக்கி நம்ம காத்துக்கொள்ள முடியும்? நமக்கு நாமே வசனம் என்ற வேலியை அடைத்துக் கொள்ள வேண்டும். வசனம் என்ற வேலியினாலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு சரி, இது நமக்கு சரியில்லை. இந்த பாதையில போகும்போது ஆவியானவர் எச்சரிப்பார், இல்லப்பா நீ போற பாதை சரியில்லை. ஆக தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகும் பொழுது யாக்கோபுக்கு சொல்றாரு, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடையவன். உங்க அப்பா அம்மா இருக்கலாம், உங்க அண்ணன் இருக்கலாம், உன் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கலாம். அந்த சராசரனை சிருஷ்டித்த தேவன் சொல்றாரு, நீ என்னுடையவன்பா. நீ என்ன, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்து இருக்கிறேன். ஆனா நீ பயப்படாத, நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனை வெள்ளம் தான். தண்ணி இல்லாமலும் செத்து போயிடும். டெல்லியில எல்லாம் 3 நாளா மழை பெய்தான், ரோடெல்லாம் தண்ணி. அஸ்ஸாம்ல தண்ணி, நம்ம ஊர்லயும் இப்ப நல்லதான் மழை பெய்யுது. சோத்திரம். தண்ணி பயங்கரமா தண்ணி வந்தாலும் பிரச்சனை தான். என்னமோ சொல்றாங்க, என்ன டெக்னாலஜி எல்லாம் முன்னேறிச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னேறிச்சுனாலும் 1 மணி நேரம் மழை பெஞ்சா மெட்ராஸ் பூரா தண்ணியா நிக்குது. தண்ணி போறதுக்கு வழி இல்லை. சில வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ராஸே அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், டி நகர், சைதாப்பேட்டை, வெஸ்ட் மாம்பலம் எல்லாம் இதெல்லாம் நல்ல ஹை சிட்டி நினைச்சான். முதல் மாடியில் உள்ள பூரா அத்தனை பேர் 3வது மாடிக்கு ஓடி போயிட்டாங்க. அவ்வளவு தண்ணி வந்துருச்சு, வெள்ளம். அதனாலதான் சொன்னாங்க, பஞ்சபூதங்கள்ல மனுஷன் பயத்தது நீர். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். இது 5ஐயும் அவன் பார்த்து பயந்தான். அதை தெய்வமாக்கிட்டான். அவைகளெல்லாம் தெய்வம் அல்ல, அவையெல்லாம் கடவுள் உண்டாக்கின, மனிதனுக்காக உண்டாக்கினவைகள். அப்ப தண்ணீர்களை கடக்கும் போது அப்ப பாருங்க, நமக்கு தண்ணீர் போல பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நாங்க எங்க மதுரை பக்கத்துல எங்க ஊர்ல வைகை ஆறு ஓடுது. எங்க ஊர்ல இருந்து ரோட்டுக்கு வரணும்னா அப்பெல்லாம் ரோடு கிடையாது, ஆத்துக்குள்ளதான் கிராஸ் பண்ணி வருவாங்க. அப்ப எங்க அப்பா என்னை தோல் மேல தூக்கி வச்சுக்குவார். இங்க ஏறி உட்காந்துக்குவேன், கழுத்துல 2 காலை இப்படி போட்டுக்கிட்டு. அவர் தண்ணிக்குள்ள நடப்பார், எனக்கு ஒரு பயமும் இருக்காது. நான் நல்லா தோல் மேல உட்காந்துட்டு ஜாலியா. சில நேரத்தில் தண்ணி, ஆத்து தண்ணில இருந்து மீனெல்லாம் ஜம்ப் பண்ணும். அப்பா நடக்கிறாரு, நம்ம தண்ணீர் உள்ள நடக்கும்போது நம்ம கூடவே அவரும் வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரை நம்ம அவரை மீறி நம்ம என்ன பண்ண முடியாது. பாருங்க, சீஷர்கள் படகுல ஆண்டவர் சொன்னாரு, அப்பதான் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. 5 அப்ப 2 மீனை கொண்டு நடத்துறாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அக்கறையில போய் அங்க சில காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்? அந்த பிசாசு பிடிச்சவனு சுகமாக்கணும். 12 வருஷமா பெரும்பாடு வசதியை குணமாக்கணும்.
எவருடைய மகளை குணமாக்கணும். அக்கறைக்கு போனா தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப இங்க அற்புதம் நடத்திட்டு சொல்றாரு, வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. படகுல ஏறி உட்காந்துட்டானுங்க. ஆண்டவர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிறாருங்களா, திடீர்னு பெரும் காற்று அடிச்சு கடல் என்ன பண்ணிச்சான், கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஐயரே நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னா. ஆண்டவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, எங்க போவோம்னு சொல்லிட்டாரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னா அது நடக்குமா நடக்காதா? ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அதனாலதான் கேட்கிறாரு, எந்திரிச்ச உடனே காற்றையும் கடலையும் அதட்டினதுக்கு அப்புறம், அற்ப விசுவாசிகளே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படி கேட்கிறார். படிங்க, இருக்கா மத்தேயு 14 மத்தேயு 8:20 படிங்க. மத்தேயு 8:20 படிங்க. மத்தேயு 8:20 சூத்திரம். அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து. இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, அப்படின்னா என்ன விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் தான் சொன்னேன்ல எங்க போவோம்னு சொல்லி சொன்னேன், அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டேன்ல, ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்ல? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் என்ன செஞ்சேன், காற்றையும் கடலையும் எந்திரிச்சு என்ன பண்ணேன், அதட்டினேன். ஏன் உங்களுக்கு இந்த விசுவாசம் இல்ல? அப்ப தண்ணீர்கள் காற்றும் கடலும் கொந்தளிச்சு நம்மை சாகடிக்க வரும். ஆண்டவர் கூட இருந்தா கூட நமக்கு பயம் வர செய்து. சீஷர்களுக்கு பயம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டான். உடனே ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே இன்னொரு இடத்துல நடக்குது பாருங்க, கர்த்தர் நடந்து வர்றாரு, இயேசுன்னு தெரிஞ்ச உடனே, நீரே ஆனால் நானும் நடக்கிறேன்னு விரும்பினான் பாருங்க, வான்ட்டார். ஆனா நம்ம ஊர்ல பாருங்களேன், இந்த படமெல்லாம் போட்டிருக்கிறவங்க பார்த்தா பேதுரு பாதி தண்ணியில முழுகிற மாதிரி போட்டிருப்பாங்க. கடல் மீது நடந்தாங்க. இயேசுக்கு அடுத்து நடந்த 2வது மனிதன் பேதுரு. என்ன விசுவாசம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. 11 பேர் இருக்கிறாங்க படகுல, 12 பேர் இருக்கிறாங்க, யூதாசும் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு தான் அந்த விசுவாசம் வந்தது? பேதுருக்கு தான். அப்போ தண்ணீர் வந்தா கூட நமக்கு பயப்பட தேவையில்லை. தண்ணீர் போல பிரச்சனைகள் வரும். எத்தனையோ குடும்பங்கள்ல வெள்ளத்தினால பிரச்சனை. என் நண்பன் நாகப்பட்டினத்துல இருந்தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு புயல் வந்துச்சு பாருங்க, அந்த கடலூர் எல்லாம் அழிஞ்சிச்சு. என்ன புயல் அது? கஜா புயலா வரதா புயல், ஏதோ ஒரு புயல் வந்து நாகப்பட்டினத்துல தண்ணி அடிச்சு இவனை கொண்டு அந்த லாப்டில் உட்கார வச்சிருச்சான். இந்த லாப்ட் இருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள தண்ணி வந்து அந்த இது வந்து சுனாமி வந்துச்சுங்களே. ரைட் 2006 4 இல்ல, சுனாமி அப்போ நாகப்பட்டினம் கடல் அலை உள்ள வந்து வீட்டுக்குள்ள இருந்தவனை தூக்கி லாப்ட்ல உட்கார வச்சிருச்சு. என் நண்பன் வேம்பையன் சொன்னது. இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கிறாரு. பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தானா. இந்த சுனாமியுடைய அலை அங்கிருந்து வந்ததை விட ரிட்டர்ன தான் ரொம்ப இழுத்துட்டு போயிடுச்சான் நிறைய பேரை. நாங்க போய் பார்த்தோம் பீச்சில், கடலுக்குள்ள இருக்கிற போட்டெல்லாம் விவேகானந்தா ஹவுஸ்ல வந்து கடந்தது. எவ்வளவு தூரம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்காது பீச்சுக்கு. அதுக்கும் ரோடை தாண்டி விவேகானந்தா ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கிற பில்டிங் பக்கம் பூரா அந்த குப்பையெல்லாம் கடந்தது. அவ்வளவு சக்தி உண்டு தண்ணீருக்கு. அது பயமுறுத்தும் நம்மளை. யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ தண்ணீர்களை கண்டு என்ன பண்ணாத, பயப்படாத. யோர்தான் கரை புரண்டு வந்தது. யோசுவாவும் இஸ்ரவேலரும் யுத்தம் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல யோசுவாவுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், ஆசாரியோட உடன்படிக்கை பெட்டி கொண்டு காலை வைடான். காலை வச்ச மாத்திரத்துல யோர்தான் என்ன பண்ணிச்சான், குவியலாக நின்றது. குவியலா நின்றுச்சு. எலியா யோர்தானை கடந்து கில்காலுக்கு போனோம், எரிகோவுக்கு போனோம். சால்வையை புளிஞ்சு என்ன பண்ணான் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தண்ணி அடிச்சான். 2ஆ பிறந்துச்சு. அதே யோர்தானில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். யோர்தானை போல பிரச்சனைகள் வரலாம். அடுத்து நான் அக்கினியில் நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் பங்குனி உத்திரத்துக்கு நெருப்பு மூட்டி
நடப்பாங்க. போன தரம் பாருங்க, ஏதோ ஒரு பிள்ளை நடக்கும்போது விழுந்துச்சுன்ட்டு எங்கள் அண்ணன் போய் தூக்கி இருக்கிறாரு. இவரும் கீழே விழுந்து நெருப்பு சுட்டு காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. பிசாசு பாருங்க, நெருப்பில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய்னா நம்ம போய் நெருப்பில் நடக்கக்கூடாது, கடவுளை பரிச்சை பார்க்க கூடாது. இது கடவுள் தந்த சரீரம்ங்க. இதுல நம்ம இஷ்டத்துக்கு வேலு குத்துறது, அளவு குத்துறது, நெருப்பு மிதிக்கு இதெல்லாம் செய்யவே கூடாது. எந்த கடவுள் இதை கேட்பதில்லை. இது மனுஷனா உருவாக்கின ஒரு உபதேசம். மனிதர்களாய் ஏற்படுத்தி தேவனை பிரியப்படுத்துறதுக்காக தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறார்கள், கீறி கொள்ளுகிறார்கள். பாருங்க, எலியா பாகால் தீர்க்கதரிசியில சவாலுக்கு அழைச்ச போது அவங்க எல்லாரும் கத்தி எடுத்து என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், கீறிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு முஸ்லீம்கள்ல ஒரு பண்டிகை வரும்போது கத்தி எடுத்து கீறிக்கிறாங்க. மொஹரமோ ஏதோ ஒரு பண்டிகை இல்லை. பிசாசு பாருங்க, எல்லா மதத்திலும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை உருவாக்கி வச்சிருக்கிறான். கிறிஸ்தவத்திலையும் பாருங்க, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு பிலிப்பைன்ஸ் தேசத்துல சிலுவையில அரைஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அவரு சிலுவையை வச்சாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ சிலுவை அரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலுவையை தூக்கி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் சிலுவை மரணத்திலேயே யாரையும் பண்றது இல்லையா. இப்படி எல்லாம் செஞ்சு நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவன் நமக்காக பாடுபட்டார் என்று விசுவாசித்து இந்த அக்கினியில நடக்கக்கூடாது. அக்கினி போல பிரச்சனை வரும், நிறைய வரும். அப்படிப்பட்ட பிரச்சனையில தேவன் அக்கினியிலே நீ என்ன பண்ணாதிருப்பாய், நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை. அப்ப அக்கினி கீழே இருக்கும், ஜுவாலை தான் மேல போகும். அக்கினி ஜுவாலை என்ன பண்ணாது. என்ன சொல்றாரு, அக்கினினா என்ன, அக்கினி ஜுவாலை என்ன, 103ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், 103ஆம் சங்கீதம். யோசேப்பின் சந்ததியார் அக்கினிகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் இருப்பான்னு சொல்லுங்க. ஒரு வசனம் சொல்லுது, யாக்கோபு அக்கினிக்கும் யோசேப்பு அக்கினி ஜுவாலைக்கும் சொல்லப்பட்டது, யோசேப்பின் வம்சத்தார். அப்போ அக்கினியா இருந்தார் யாக்கோபு, ஆனா அக்கினி ஜுவாலையா இருந்தார் யோசேப்பு. யோசேப்புக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் போச்சு. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. படிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் இரட்சகரும் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உமக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் பேர்சபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் பாருங்க, கனம் பெற்றாய். ஆண்டவர் பாருங்க, பயத்திலிருந்து விடுதலையாக்கி என்ன செய்யறாரு, கனம் பெற்றவனாய் மாற்றுகிறார். You are a honorable man. You are an honorable person in this world. யோசித்து பாரு. ராஜா கனம் பண்ண வேண்டிய மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னோன்னு ஆமான்னு சொன்னா, ஆகா ராஜா நம்மளை தான் கனம் பண்ண போறாரு. உடனே அடிச்சு விட்டா லிஸ்ட். ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா போடுகிற வஸ்திரம், ராஜாவின் செங்கோல், இதெல்லாம் கொடுக்கணும்னா போடுறா, அந்த மொர்தகாய்க்கு போடுறா அப்படின்னா ஆமான்னு ஒரு மாதிரி ஆயிட்டான். சோத்திரம். ராஜா கனம் பண்ண வேண்டிய விதம் எவ்வளவு பெரிய பெருமை தெரியுங்களா. மொர்தகாய் வாசல்ல இருந்தான், ஒரு அடிமையா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அவனை கனம் பண்ணி உயர்த்துறார். யோசேப்பு அடிமையா இருந்தான், சிறைச்சாலையில கிடந்தான், கைதிங்க, ஒரு கைதி, ஆயுள் தண்டனை கைதி, குற்றவாளி. எகிப்தின் சட்டப்படி அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்கணும், குற்றவாளி. இப்பொழுது கொற்றனுக்கு அடுத்தபடி ஆயிட்டான். கொற்றன்னா அரசனுக்கு அடுத்தபடி ஆயிட்டான். அத நான் சொல்லுவேன், ஆண்டியா இருந்தவன் அரசனா மாறிட்டான். இங்கிலீஷ்ல சொன்னா பிட்டி ஃப்ரம் பேலஸ். குளத்துக்குள்ள இருந்து பிட்டியா பிட் ஃப்ரம் பேலஸ். குழிக்குள்ள இருந்து குபேரன் ஆயிட்டான் ஒரே நாள்ல. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. யோசித்து பாருங்க. அவன் செய்யாத குற்றத்துக்கு பயந்துகிட்டே இருந்தான், சிறைச்சாலையில கிடந்தாங்க. ஆனா கர்த்தர் அவனை எப்படி மாத்தினார் பாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீ கனம் பெற்றவனானாய், மொர்தகாயை கனம் பெற்றவனாய் மாத்தினார். யோசுவா பார்த்து சொல்றார், நீ இந்த ஜனங்களுக்குள்ள மேன்மை பெற்றவனாய் உன்னை வைப்பேன். யோசுவா பயந்துகிட்டு இருக்கிறார். மோசேவே இந்த ஜனங்கள்
கலங்கடிச்சிச்சுங்க. அப்பப்போ போராடிக்கிட்டு இருந்துச்சுங்க. மோசைக்கு எதிராக பேசிச்சுங்க. மோசையும் போயிட்டாரு, ஆரோனும் போயிட்டாரு. இப்ப யோசுவா பயந்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ கலங்காதே, நான் உன் தேவன், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட. நல்ல வசனம் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் பாருங்க. ஒரு பெரிய தலைவர் மறைஞ்ச உடனே அடுத்த தலைவர் ஆகிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். யோசுவா பார்த்து சொல்ற, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் மோசையோடு கூட இருந்தது போல. ஆனா என்ன சொல்றாரு, என் நியாயப்பிரமாண புஸ்தகம் மட்டும் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியாது இருந்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனங்களை நம்பாத, ஆனா என் வார்த்தையை நம்பு, நான் உன்னை விடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அந்த யோசுவாவை பார்த்தா சொல்றாரு, உன்னை சகல ஜனங்களுக்குள்ள மேன்மைப்படுத்துவேன், நீ மேன்மை பெற்றவனா இருப்பாய். நான் இன்னைக்கு சொல்றேன், பயத்துல ஒரு கனவீனமான பாத்திரமா உங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கலாம், இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், உங்க குடும்பத்துல உங்களை ஒரு மாதிரி அற்பமா எண்ணலாம், பலவீனமா எண்ணலாம். ஆனா வேதம் சொல்லுகிற, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவோ சம்பூரணமாயிருக்கும். நான் இதோட முடிச்சுட்டு திருவிருந்துக்கு நேரம் போறோம். யாக்கோபை பார்த்து சொல்றார், நீ கனம் பெற்றவனாவாய். முதல்ல பயப்படாதேன்னு ஆரம்பிச்சார். அவனுக்கு ஒரு பயம் இருந்தது, அவன் பயந்து கொண்டு இருந்தான். அவனை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத. இந்த கால வேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், கெடி உங்கள் இருதயத்துக்குள்ளே, உங்கள் மனதிலே நிரம்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், ஊழியக்காரருடைய வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆமாண்டவரே, இந்த கால வேளையில நீ யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்கிறோம். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில தண்ணீரை போல பிரச்சனை வருது, அக்கினி போல பிரச்சனை வருது. இந்த நாட்களில் இந்த கொரோனாவினாலே அநேகருடைய பிசினஸ், அநேகருடைய பொருளாதார நிலைமைகள், அநேகருடைய ஆரோக்கிய நிலைமைகள், ஏன் தேசமே பொருளாதாரத்தில் நடிவடைந்து போய் கிடக்கிறது. அதை மறுபடியும் கட்டமைக்கிறோம். நீ கட்டப்படும் என்று சொல்வாயாக, இது கட்டப்படும் என்று சொன்னீரே. நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும், எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும் என்று சொன்னீரே. எங்கள் தேசத்தின் நன்மையை கட்டுகிறோம், எங்கள் விசுவாச மக்களுடைய குடும்பங்களின் நன்மையை கட்டுகிறோம், எங்கள் குடும்பங்களின் சமாதானத்தை கட்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுடைய உயர்வை கட்டுகிறோம், எங்களுடைய குடும்பங்களிலே பரிசுத்தத்தை கட்டுகிறோம், விசுவாசத்தை கட்டுகிறோம், பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை கட்ட வைக்கிறோம். ஆண்டவரே, கட்டவிழ்க்கிறோம். நிச்சயமாக நீர் எங்களை பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இனி நாங்கள் பயப்படுவதற்கு அடிமைகள் அல்ல, புத்திரர்கள், உம்முடைய புத்திரர்கள். ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் ஆவியை நாங்கள் பெறவில்லை, சுயாதீனத்துக்குரிய அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். உண்மை நாங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில்
திரு ரத்தம் சிந்தி உனக்காக அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிற என்று சொன்னார். அந்தபடி அவர் போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இதனுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அவருடைய மரணம் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லா அந்த தரித்திரங்களையும் நீக்கி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவானாக, நீதிமானாக வைத்திருக்கின்ற அதை நினைவு கூறுவோம். உங்கள் பாவங்களை நினைவு கூற சொல்லல, உங்க அக்கிரமங்களை நினைவு கூற சொல்லல, அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். திருவிருந்த அன்னைக்கு அவனை பாவரிக்கை செய்ய வச்சுக்கிட்டு இருப்பான். இல்லை, என்னுடைய பாவங்களுக்காக அவர் செய்த அந்த பரிகாரத்தை நினைவு கூறுகிறோம். அவர் செலுத்தின அந்த இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அந்த வல்லமையினாலே இன்றைக்கு நாங்கள் இதில் பங்கெடுக்கிறோம். இதை ஆசீர்வதியும். ஒருவேளை பலவீனமாக வியாதியஸ்தோரும், ஒருவேளை ஆண்டவரே சுகவீனமாக இருப்பார் என்றால், இதை விசுவாசத்தோடு புசிக்கும் போது அவர்கள் சுகம் அடைவார்களாக, பலனடையட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தம் அவருடைய ஆண்டவரை நாடி நரம்புகளுக்குள்ளாக சென்று எந்தெந்த பகுதிகளிலே குறைவுகள் உண்டு அத்தனையும் நிவர்த்தி ஆக்கட்டும். இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. இது உங்களுக்காக பிற்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கொரோனா நாட்களில் இப்பெல்லாம் ஒரே கப்பில் குடிக்கிறது கவர்மெண்டே தடை பண்ணியிருக்கு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற திருவிருந்து வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருகிறோம். சுகந்தி அருள் செல்வராஜ் என்கிற சகோதரி இதை ஏற்பாடு செய்கிறார்கள். சோத்திரம். அப்பத்தை முதலாவது சோத்திரத்தோடு புசிப்போம். பின்பு ரசத்தையும் ஸ்தோத்திரத்தோடு. எங்கோ நான் வாழ்ந்தேன், என் நேச தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஆமென். அல்லேலூயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே.
Praise the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவிலிருந்து நீ விடுதலையாக்குகிறவர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். தேவரீர், ஆதாம் பயந்து ஒளித்துக் கொண்டான். மோசே, யாக்கோபு, எலியாவை எல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த யாக்கோபுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பார்த்தோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்தவரும் உண்டாக்கினவருமாகிய நான் சொல்லுகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னிடத்திலே கனம் பெற்றவனாய் இருப்பாய். You are an honorable person in the sight of God. நீங்க கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றவர்கள். உலக பார்வையை பத்தி கவலைப்படாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் உலகமும் உங்களை கனப்படுத்தும். கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்ப்போடு இருங்கள். எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கனத்துக்குள்ளா உங்களை நடத்த இந்த வாரத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் எங்கில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல